அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல ஆன்மீக தகவல்கள் நிறைய பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் நிறைய தகவல்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை. இந்த அமாவாசை அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நல்ல நாள்ல நம்மளால முடிஞ்ச எளிய விஷயங்களை செஞ்சு எப்படி குலதெய்வ ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு நல்ல நாள்ல தெரிஞ்சுக்க போறோம். நான் இந்த வீடியோ பதிவுல 15 முக்கிய சிறப்பான விஷயங்கள் கார்த்திகை அமாவாசையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுல உங்களுக்கு எந்த விஷயம் இன்னைக்கு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் வழிபாடு தான் பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தின் வழிபாடுன்னு சொல்லி நான் ஏற்கனவே போன அமாவாசை விஷயத்துல நான் கொடுத்திருப்பேன் வீடியோ. அது எல்லாமே குலதெய்வம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க ஆன்மீகம் மற்றும் குலதெய்வம் பிளேலிஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு செய்யக்கூடியது செய்யக்கூடாதது இது எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள அந்த 15 சிறப்பான விஷயங்கள் கார்த்திகை அமாவாசை பத்தி வாங்க தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை அமாவாசை முதல்ல எப்ப தொடங்குது அப்படின்னா 19/11/2025 காலையில 9:43 இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு பாத்தீங்கன்னா 12:16 வரைக்கும் இருக்கு. எப்பவுமே சூரிய உதயத்துல தொடங்குற அந்த திதி தான் நம்ம வழிபாடு செய்யணும். அதனால இன்னைக்குதான் நமக்கு அமாவாசை. ஸோ இன்னைக்கே நம்ம பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செய்யலாம். முதல் சிறப்பு என்னன்னா ஆடி, தை, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசையை பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல தொடங்கக்கூடிய அமாவாசைய பௌமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அற்புதமான இந்த அமாவாசையை இன்னைக்கு தவற விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை. இரண்டாம் சிறப்பு மகாபாரதத்துல கிருஷ்ணரே கூறியது மங்களகரமான அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை. ஏன் அப்படி சொல்றாருங்கிறது அடுத்தடுத்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எதிர்மறையான அந்த தாக்கங்கள் 9 கிரகங்கள்ல இருக்கிற எதிர்மறையான தாக்கங்கள் நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறியது. அதோடு பகவான் விஷ்ணுவையும் இன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது செல்வமும் வெற்றியும் நம்மளை தேடி வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாம் சிறப்பு மகாலட்சுமி இந்த கார்த்திகை அமாவாசையில தான் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மகாலட்சுமி தாயார் பூமிக்கு நம்மளை ஆசீர்வாதம் பண்ண வருவாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப விஷ்ணுவை நம்ம வணங்கும் போது மகாலட்சுமி தாயாரும் கூடவே நமக்கு ஆசையை கொடுப்பாங்க. ஏன் இப்ப நம்மளுடைய கிருஷ்ண பெருமான் மகாபாரதத்துல சொன்னாங்கன்னு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மகாலட்சுமி அவதரித்த நாள், அதனாலதான் இதை மங்களகரமான அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. நான்காம் சிறப்பு அனுமன் வழிபாடு. அமாவாசைக்கும் அனுமனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம விஷ்ணு பகவானை வழிபடும் போது அவருடைய பக்தரான ஹனுமானையும் வழிபடும் பொழுது எவ்வளவு நமக்கு சிறப்புகள் கிடைக்குங்கிறதுல நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னைக்கு நீங்க அனுமான வழிபட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க தீராத கடன் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா தீரும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க இன்னைக்கு டைம் கிடைச்சா அனுமனை போய் பார்த்துட்டு வெற்றிலை மாலையை சாத்தி எங்க வாழ்விலும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹனுமான வேண்டிக்கிட்டீங்கன்னா அவருடைய அன்பையும் நம்ம இன்னைக்கு பெற முடியும். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முருகப்பெருமானுக்கும் ஒரு உகந்த மாதம். அப்படிப்பட்ட அந்த அவருக்கான அந்த கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய்க்கு அதிபதி பாத்தீங்கன்னா முருகப்பெருமான். நமக்கு வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் பகவானையும் நம்ம வழிபாடு செய்யறது அந்த முருகப்பெருமானுடைய அருளையும் பெற்றுத்தரும். அப்படி செவ்வாய் பகவானை வழிபாடாட்டியும் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டாலே செவ்வாய் பகவானின் ஆசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் பகவானை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு நிறைய மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்திகை மாதம் முன்னோர்கள் வழிபாடோட சேர்த்து நம்ம ஆன்மீக வழிபாடும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்துல நம்ம செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் சேர்த்து வணங்கும் போது மங்களகரமான நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். ஆறாம் சிறப்பு தேவர்களின் தலைவரான இந்திரன், அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் ஆகியோரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நடைபெறும். ஏற்கனவே பகவான் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நமக்கு இந்த கார்த்திகை அமாவாசையில நம்ம கடவுளை வழிபாடு செய்யும் போது நவ கிரகங்கள்ல இருந்து வர எதிர்மறையான ஆற்றலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் இந்த கார்த்திகை மாதத்துல விருச்சிக ராசியில அவதரிப்பாரு. அது மட்டும் இல்லாம சந்திரனும் சூரியனும் சேரும் ஒரே நாளில் இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா கருதப்படுது. ஏழாம் சிறப்பு கார்த்திகை மாதத்துல பொதுவா புனித நீராடுறது அப்படிங்கிறது புண்ணிய தீர்த்தங்கள்ல புனித நீராடுறதா நமக்கு கருதப்படுது. அப்படி நம்ம கடல்கள்லயோ நதிகள்லயோ நீராட முடியாட்டியும் வீட்டுல நம்ம குளிக்கும் போது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம குளிக்கும் போது நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும்.
8ஆம் சிறப்பு, ஒரு சிலர் வந்து பித்ரு தோஷத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு அரச மரத்துக்கு கீழே ஒரு அகல் தீபம் மாலை வேளையில ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி 3 முறை சுற்றி வந்தா அந்த தோஷம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சதும் நடக்கும், நல்ல வழியும் பிறக்கும். 9ஆம் சிறப்பு, பொதுவா வந்து கார்த்திகை மாதத்துல நம்ம காலையில விளக்கேற்றதை விட சாயங்காலம் விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால நிலைவாசல்ல துளசி மாடம் இருந்தால் துளசி மாடம் இல்ல துளசி செடி இருந்தால் அது பக்கத்துல வந்து ஒரு விளக்கேற்றலாம். ஏன்னா துளசி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுக்கு உரியது. அது மட்டும் இல்லாம இந்த துளசி பக்கத்துல நம்ம ஏற்ற விளக்கு வந்து முன்னோர்களுக்கு நம்ம ஒளிக்காட்ட வந்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம். இன்னைக்கு முன்னோர் வழிபாடும் செய்யக்கூடிய இந்த அமாவாசையில அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்காக ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த துளசி தீபம். இதை கண்டிப்பா இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு சிவன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுதான் 10ஆம் சிறப்பு. சிவபெருமான் வந்து நம்மளுடைய பாவத்தை வந்து போக்குறதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம அவர் வழிபடும் பொழுது நம்முடைய பாவங்கள் வந்து நீங்கும். சிவபெருமான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இடுகாட்டிலும் நமக்கு துணையாக வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான கடவுளை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. மற்ற எல்லா கடவுள்களையும் நம்ம பூலோகத்துல இருக்கும்போது நம்ம வந்து பூமியில இருக்கும்போது வழிபடலாம், கோவில்களுக்கு செல்லலாம். ஆனா கோவிலுக்கு கூட செல்ல முடியாதவங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இடுகாட்டுல சாம்பல் பூசி நமக்காக காத்திருக்கிற ஒரு அற்புதமான தெய்வம் சிவபெருமான் தான். 11ஆம் சிறப்பு, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. எல்லா அமாவாசைகளிலுமே நம்ம குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பா வந்து செய்யணும். நம்ம வணங்குற சிவபெருமானா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், ஏன் நம்ம உயிரை எடுக்கக்கூடிய யமனா இருந்தா கூட குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துதான் நம்மளை வந்து உயிரையே வந்து கவர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குலதெய்வ வழிபாடை இன்னைக்கு கண்டிப்பா வந்து நீங்க வந்து செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். 12ஆம் சிறப்பு, முன்னோர்களுக்கு சமையல் செய்யும் போது சுத்தபத்தமாக நல்லபடியா செய்யணும், மனசார செய்யணும். அதே மாதிரி கோமாதாவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது. அவங்க கிட்ட அந்த கோமாதா கிட்ட இருக்கிற ஏதாவது விஷ செடிகள் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா விஷம் வந்து முறிவுக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப பயன்படுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு பச்சரிசி, வெல்லம், நெய் இது 3ம் கலந்த ஒரு அற்புதமான ஒரு பிரசாதத்தை நீங்க கோமாதாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடைபெறும். எல்லா தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிரினம் அப்படின்னா அது கோமாதா மட்டும்தான். அவங்களோட ஆசையும் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க பெறணும். 13ஆம் சிறப்பு, காகத்திற்கு உணவு கொடுப்பது. இது வந்து நம்ம அன்னைக்கு அமாவாசைக்கு தான் செய்யணும்னு இல்லை, நீங்க தினமுமே செய்யலாம். நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா காகத்தின் ரூபமா வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்பப்படுது. காகத்திற்கு உணவளிப்பது சனீஸ்வர பகவானின் ஆசியையும் வந்து பெற்றுத்தரும். அதனால இந்த நாள்ல காகத்துக்கு உணவு வைங்க. 14ஆம் சிறப்பு, தர்ப்பணம் கொடுக்கறது. இது வந்து நம்ம தலையாய கடமை. முன்னோர்கள் சாபம் வந்து நம்ம என்னைக்குமே வாங்கக்கூடாது. அதனால சரியான நேரத்துல நம்ம அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். 15ஆம் சிறப்பு, இன்னைக்கு சக்தி வழிபாடு அதாவது அம்பாள் வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு எந்த கடவுள் அம்பாள் பிடிக்குமோ அவங்க கோவில் பக்கத்துல இருந்தா கண்டிப்பா போய் விளக்கு போட்டு நல்லபடியா வேண்டிக்கோங்க. இந்த 15 சிறப்புகளையும் செஞ்சாலும் ஏதாவது ஒரு கார்த்திகை மாதத்துல நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அன்னதானம் செய்யணும். நீங்க கோமாதாவுக்கு கொடுக்குறீங்க, காகத்துக்கு கொடுக்குறீங்க, அதே மாதிரி உங்களால முடிஞ்ச உங்க முன்னோர்கள் நினைவாக வந்து இன்னைக்கு ஒரு 2 பேருக்கோ இல்ல 3 பேருக்கோ வந்து நீங்க வந்து உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த பெரிய புண்ணியம் அது வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசையை நமக்கு பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.